ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எங்கள் வீட்டில் ரோஜா வந்து எந்த அளவுக்கு பூத்துருக்குங்கிறது தான் இந்த வீடியோ. என்னென்ன உரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறதா இங்கே பாருங்கள். வேஸ்ட்டு நம்ம வந்து இப்படியும் கொடுக்கலாம் பாருங்கள். எந்த வாழைப்பத்தோல், காய்கறி தோல் எல்லாமே சரி தான். எல்லாத்தையும் இப்படியும் கொட்டி விடலாம். நம்மளுக்கு தான் 3 நாளைக்கு ஒருக்க 2 நாளைக்கு ஒருக்க தண்ணி விடுறோம் பாருங்கள். அதுலேயே அதோடய சத்துக்கள் வந்து ஊறி காஞ்சிருந்தாலும் சத்துக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பூத்திருக்கத்த. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்தமாரி காய்கறி வேஸ்ட்டு. நான் என்னென்ன உரம் கொடுப்பேங்கிறத வந்து ஒவ்வொரு இதுலேயும் சொல்லுவேன் பாருங்கள். இது ஒன்று இங்கே பாருங்கள், மொட்டுகள் எவ்வளோ மொட்டுகள் இருக்குது பாருங்கள். ரோஜாப்பூ ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் இப்படி இருக்கத்த ஆசையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு கொட்டவே கொட்டாது, அப்படியே இருக்கும். இதே ஒரு 3 நாளைக்கு முன்னே பூத்த பூ. இதெல்லாம் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பூத்த பூக்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு கொத்தே இப்படி பூத்திருக்கத்த. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக ரோஜா அவருக்கு வந்து இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டையெல்லாம் கொடுங்க, அவ்வளோ பூ பூக்குங்க. வெறும் ஒரு 6 மாதத்து செடி தாங்க இது. எந்தளவுக்கு தளிர்த்து துளிர்கள்லாம் விட்டு மொட்டுகள்லாம் வச்சுருக்கு பாருங்களேன். இப்போ 2 நாளாக நான் பூவெல்லாம் பறிச்சிட்டேன் சாமிக்காக. இப்போ கொஞ்சம் தான் இருந்துச்சுங்க, இல்லைன்னா எல்லா பூவோடையுமே காமிச்சிருப்பேன். எப்படி தான் இருக்குது பாருங்களேன். இதுக்கெல்லாம் ஒரே காரணம், இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டை வந்து கீழே அள்ளி போடுங்க, இல்லை ஊற வச்சு அரைச்சி போடுங்க. எப்படி வேணாலும் பண்ணுங்கள், உங்களுடைய விருப்பம்தான். எப்படி போட்டாலும் அதோடய சத்துக்கள் கிடச்சி உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து தாறுபராக பூக்கும். சாமிக்கு பூ தாங்க பறிக்க வந்தேன். பாருங்கள் எப்படி இருக்கிறத பாருங்கள் பூ. இதேமாரிக்கு ரோஜா மேலே ஆசைப்படுற நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பூக்கள் வந்து அதிகமாக பூக்குங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.